குஜராத், கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளில் பாஜக தோல்வியடைந்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் கடி மற்றும் விஷவதார், கேரளாவின் நிலம்பூர், பஞ்சாபின் லூதியானா மேற்கு மற்றும் மேற்கு வங்கத்தின் காளிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. 5 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. கேரளாவின் நிலம்பூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியதன் சௌஹத் 11,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் 9 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் ஆதரவு சுயேட்சை வசமிருந்த நிலம்பூர் தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. தற்போது நேரடியாக போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் தோல்வியடைந்துள்ள நிலையில் 9 ஆண்டுகளாக தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த சுயேட்சை வேட்பாளர் அன்வர் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். பாஜக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளது. மேற்கு வங்கத்தின் காளிகஞ்ச் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 2ஆம் இடமும் பாஜக 3ஆம் இடமும் பிடித்துள்ளன. குஜராத் மாநிலத்தின் கடி தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் 39,452 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரத்தில் குஜராத்தின் விஷவதார் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் இட்டாலியா கோபால் 17,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தல் நடைபெற்ற 5இல் 4 தொகுதிகளில் பாஜக தோல்வியை தழுவியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.